லொகேஷன் செம்மையா இருக்கு. நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இது வேடிக்கை பார்த்துட்டு குளிக்க நல்லா இருக்கும். சன்னு சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம பின்னாடி வருது சன்னு. இப்போ வந்து நான் ஒரு புது மைக் வாங்கினிருக்கேன். வெலோ மேக்ஸ்னு சொல்லிட்டு அமேசான்ல தான் நான் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து சொல்லுங்க மறக்காம. அங்கே பெட்ரோல் போட்டோம்ல, அது சொல்ல மறந்துட்டேன். என்னெல்லாம் வந்து தமிழ்நாடு விட கர்நாடகாவில் பெட்ரோல் கம்மியாக இருக்கும் ரேட்டு. கொஞ்சம் 1 or 2 rupees கம்மியாக இருக்கும். இப்போ வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் வந்து ஒரு 86 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 1 hour 20 minutes ஆகும்னு காட்டுது. இப்போ வந்து டைம் 10:45. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு ரோட் ட்ரிப் தாங்க பண்ண போகிறோம். தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சென்னை டு மைசூர் ரோட் ட்ரிப்பு. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா வந்து ஒரு 481 கிலோமீட்டர்ஸ். ரூட் வந்து எப்படி போகிறோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வழியில் சொல்கிறேன் வாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து 3:30 ஆகுது. இதுக்கு ரூட் பார்த்தோம்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 481 கிலோமீட்டர். ரூட் பார்த்தோம்னா வந்து வேலூர் போயிட்டு கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர், மைசூர் அப்படி தான் போக போகிறோம். பெங்களூர் டு மைசூர் வந்து எக்ஸ்பிரஸ் வேல போக போகிறோம். வேறு வழியாக கூட போகலாம். நம்ம ராணிப்பேட் போயிட்டு அங்கேருந்து சித்தூர் போயிட்டு கோலார், ஒஸ்கோட்டை போய் அப்படியும் போகலாம் இன்னொரு வழி. பட் இன்னைக்கு நாங்கள் அந்த வழியாக போகல. ஸோ பெங்களூர் வழியாகவே கிருஷ்ணகிரி போயிட்டு பெங்களூர் வழியாகவே போகலாம் அப்படின்ட்டு போகலாம். குன்றத்தூர் வந்துட்டோம், அவுட்டர் ரிங் ரோட் கிட்ட. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வேலூருக்கு போகிறதுன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் ரோடு இருக்கும். குன்றத்தூர் அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து இல்லை, குன்றத்தூர் உள்ளேருந்து அவுட்டர் ரிங் ரோடு நோக்கி வரும்போது ஆப்போசிட்டில் அந்த ரோடு இருக்கும். ஸ்ரீபெரும்புதூருக்கு அப்படியே போயிடலாம். இல்லைன்னா வந்து நம்ம போரூர் போயிட்டு பூந்தமல்லி போயிட்டு போகிறதுக்கு வந்து மெட்ரோ ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குது, டிராஃபிக்காக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீபெரும்புதூர் வந்துடும். அப்புறம் இன்னொன்று, இந்த ஸ்ரீபெரும்புதூர் டோலையும் வந்து நம்ம இந்த ரோட்லேருந்து ஸ்கிப் பண்ணிடலாம். என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வேலூர் ரூட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக எப்போ நவம்பரில் போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். அதே மாதிரி சென்னை டு வேலூர் ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது. அதுவும் எந்த அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். ரோடு 4 லைன் ரோடு தான் நல்லாயிருக்கும். அங்கே ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட போகும்போது மட்டும் கொஞ்சம் ரோடு நல்லா இல்லாத இருக்கும். மற்றபடி வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக போயிடலாம். பட் இந்த டைம்லேயே பாருங்கள், கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது ஆப்போசிட் சைட்லலாம். ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டோம். டைம் வந்து 4 o'clock ஆகுது. ஒரு 1/2 hourல வந்து வந்துட்டோம். இதெல்லாம் ரோடு வந்து நல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ரோடு நல்லாயிருக்கு. சில இடத்துல இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பனியாக இருக்குது. டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.
நல்ல ரோடு வருது. ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, உடனே வந்து எக்ஸ்டென்ஷன் ரோடு வருது. ஆனால் நல்ல ரோடு இருக்கிற இடத்துலலாம் நல்லா லைட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபுல் ஒர்க் முடிஞ்சால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்சிபுரம் வந்துட்டோம். டைம் வந்து 4:30 ஆகுது. ஒரு 1 ஹவரில் வந்து வந்துட்டோம். இது வந்து ரொம்ப பெரிய பிரிட்ஜாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸாக வந்து இது கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். முன்னாடி வண்டி போகிறதுனால அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. காஞ்சிபுரம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வருது. எந்த ஊருக்குன்னு தெரியல. ஓச்சேரி அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்கும். ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோலு வாலாஜா டோலு. ட்ரிப்பு முடிகிறப்ப நான் வந்து எவ்வளோ டோல் ஆச்சுன்னு சொல்கிறேன். இது வந்து 50 ருபீஸ். பூந்தமல்லியிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக வந்திருந்தோம்னா அது ஒரு டோல் வந்திருக்கோம். அது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். டைம் வந்து 4:50 ஆகுது. வேலூர் வந்துட்டோம். என்னோட ஊர். வேறு யாராச்சும் வேலூர்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து கமெண்டில் ஹாய் சொல்லுங்கள். ஊர் உள்ளே போகணுன்னா வந்து இப்படியே இறங்கி உள்ளே போகணும். நம்ம அப்படியே வந்து பிரிட்ஜ்லேயே போயிட்டு அப்படியே பைபாஸ் பண்ணிடலாம். டைம் வந்து 5:15 ஆகுது. ஒரு 1.25 மணி நேரத்துலேயே வந்துட்டோம். இன்றைக்கி பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். பள்ளிக்கொண்டா டோலு. இதோட டோல் ரேட்டு 110 ருபீஸ். கொஞ்சம் காஸ்ட்லியான டோல். பள்ளிக்கொண்டா தாண்டியும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. பிரிட்ஜு வரப்போது போல. வெள்ளூர் பெங்களூர் ரோட் பார்த்தோம்னா வந்து இது 6 லேன் தான். சில இடத்துல மட்டும் 2 லேன் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் சேலம் போகிறதுனாலும் இந்த ரூட்டில் போகலாம். கிருஷ்ணகிரி போயிட்டு தருமபுரி சேலம் அந்த மாதிரி போனோம். இப்போ பெங்களூர் போகிறதுக்கு கிருஷ்ணகிரி போயிட்டு ஒசூர் பெங்களூர். ஆம்பூர் வந்துட்டோம். டைம் வந்து 5:50 ஆகுது. ஸோ சம்மர் சீசன் சீக்கிரமாக விடிஞ்சிரோன்னு பார்த்தா இன்னும் விடியல. ஆம்பூரில் இங்கே வந்து பிரிட்ஜு போட்டாங்க. இன்னும் அடுத்த பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் பிரிட்ஜு ஒர்க் நடக்குது. டிராஃபிக் ஆயிடுச்சு. இன்னும் பீக் டைமில் வந்தால் ரொம்ப கொஞ்சம் லேட்டாகவே ஆகும். பிரேக் எடுத்துட்டு போகலாம். அந்த கடை வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால அங்கே குடிக்கல. ஸோ வேற எங்கன்னா போய் குடிச்சிக்கலான்னு அப்படியே கிளம்பியாச்சு. வாணியம்படி வந்துட்டோம். டைம் வந்து 6:15 ஆகுது. இந்த ரோட்ல வந்து நிறைய அந்த விண்மில்லோட ரெக்கை கொண்டு போறாங்க. இதுவே நான் 3வது 4வது பாக்குறேன் இன்னைக்கு ட்ரிப்ல.
ஆம்பூர் பிரியாணிலாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் இல்லை, வருஷமே ஆகுது போல இருக்கு. லாஸ்ட்டாக இந்த ரோட்டில் வந்து செப்டம்பரில் வந்தோம் ஏற்காடு போகும்போது. இங்கே வந்து வாணியம்பாடியில் அகமதியா ஹோட்டல்னு அதுவும் நல்லா இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்டு இருக்கோம். ஏலகிரி போயிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் வரும்போது எந்த டைம்ல வரும் அதுக்கேற்ற மாதிரி. திருப்பத்தூர், ஏலகிரி இதெல்லாம் போனோம்னா வந்து அந்த லெஃப்ட்ல தான் உள்ள போனோம். பரவாயில்ல, வெயிலும் வந்து பயங்கரமா காயுது, பனியும் வந்து பயங்கரமா இருக்கு. சிட்டிலலாம் சென்னையிலலாம் தெரியல பனி, இங்க வந்து நல்லா தெரியுது. வாணியம்பாடி டோல், இதோட டோல் ரேட் வந்து 105 rupees. எல்லாமே 100 மேலதான் இருக்கும் போல. அடுத்தது கிருஷ்ணகிரி டோல் வரும். டீ குடிச்சிட்டு போகலாம். இந்த லொக்கேஷன் செம்மையா இருக்கு. அப்படியே இப்படி பக்கத்துலேயே அப்படியே மலையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு டீ குடிக்க நல்லா இருக்கு. நல்லா ஒரு ஹைவேஸ்ல ரிலாக்ஸ் பண்ணறதுக்கு ஒரு சூப்பரான இடம். டீ நல்லா இருக்கு, பட் சுகர் ரொம்ப போட்டுட்டு இருக்காங்க போல. நல்லா இருக்கு. ஆமா, மதியான டைம்ல ஒரு மாதிரி வெயிலாக தான் இருக்கும். வெயில் சீசன்ல இன்டோர் மட்டும் தான் நல்லா இருக்கும். சரி, அப்படியே டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். இந்த ரோடு வந்து நல்ல சீனிக்கா இருக்கும். ரோடு எப்பவுமே வந்து நல்லா இருக்கும். ஒரு 10 years-ஆ இந்த ரோட்ல வந்துட்டு இருக்கோம். இப்போ புதுசாக போட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த கோடெல்லாம் காணாம போயிடுச்சு. இனிமேட்டு தான் போடுவாங்க போல இருக்கு. டைம் வந்து 6:45 ஆகுது. இன்னும் வெயில் வரல, வர ஆரம்பிச்சிருச்சு. நிறுத்த முடியாது, அப்படி இருக்கும். நிறைய பேர் வந்து எந்த டைமில் எந்த டேட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க சொல்லுங்க அப்படின்றீங்க. இன்னைக்கு வந்து March 28. மோஸ்ட்லி ஒரு 1 week-குள்ள வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுவேன். கிருஷ்ணகிரிக்கு முன்னாடியும் 2-3 இடத்துல இந்த மாதிரி பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சன்னு சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம பின்னாடி வருது சன்னு. கிருஷ்ணகிரி வந்துட்டோம். லெஃப்ட்ல போனா சேலம், கோயம்புத்தூர். இப்போ நம்ம ஹொசூர், பெங்களூருக்கு ரைட்ல போறோம். இன்னும் பெங்களூர் வந்து இங்கேருந்து ஒரு 95 கிலோமீட்டர், ஒசூர் வந்து ஒரு 57 kilometers. கிருஷ்ணகிரி டோல், இதோட டோல் ரேட்டு 90 rupees. இந்த ரோடு வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கோயம்புத்தூர், சேலம், ஈவன் கேரளாலேருந்து கூட பெங்களூருக்கு போகிற ரூட் இதுதான். டைம் வந்து 7:10 ஆகுது. இந்த கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் புதுசு போல இருக்கு. இப்போதான் கட்டினாங்களோ என்னமோ. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை இந்த ரோட்டில். இந்த
கிருஷ்ணகிரி டோல் தாண்டினதுலேருந்தே நிறைய ஹோட்டல்ஸ் தான் இந்த ரோட்டில். எவ்ரி ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு ஹோட்டல் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு புது மைக் வாங்கினிருக்கேன். வெலோ மேக்ஸ்னு சொல்லிட்டு அமேசானில் தான் நான் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து சொல்லுங்க மறக்காமல். இது வந்து டியூவல் மைக், 2 மைக் இருக்கும். இது ஒன்று, நான் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ரிசீவர் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம 2 மைக் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது, யூனிவர்சல் வெர்ஷன் இருக்குது. இது வந்து யூனிவர்சல் வெர்ஷன் 2300 இதோட ப்ரைஸு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன்னா 2100 2000 சம்திங்கு. நல்லா தான் இருக்குது. நீங்களும் வந்து எனக்கு கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வேலூர், கிருஷ்ணகிரி, ஒசூர் இந்த ரூட் எல்லாமே பார்த்தோம்னா வந்து நிறைய மவுண்டெயின்ஸ் கூட தான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சுற்றி பாருங்களேன், அப்படியே நம்மளை மவுண்டெயினால் கவர் பண்ண மாதிரி இருக்குல்ல. இந்த ரோடுல டிராஃபிக்காக இருக்கு பாருங்க, நிறைய லாரி தான். ஓ, இங்கேருந்து மைசூர் வந்து கரெக்டாக 200 கிலோமீட்டர்ஸ். டைம் வந்து 7:40 ஆகுது. நல்லா வந்து ஒரு பீக் டைமில் நம்ம வந்து பெங்களூருக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இன்னையோட பெரிய டாஸ்க் பார்த்தோம்னா வந்து கரெக்டாக நம்ம நைஸ் ரோடு பிடிச்சி அப்புறம் மைசூர் எக்ஸ்பிரஸ் ரோடை வந்து கரெக்டாக பிடிக்கிறது. இப்போ முன்னாடி வயநாடு போனப்ப அந்த நைஸ் ரோடு பிடிச்சிப்போம். கரெக்டாக நைஸ் ரோடு பிடிச்சிட்டோம். அந்த பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் வே வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு இடத்துல விட்டாச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு 30 கிலோமீட்டர்ஸோ என்னமோ அது போன பிறகு தான் அந்த ரோடே எங்களால் பிடிக்க முடிஞ்சது. அது கொஞ்சம் தூரம் போய் தான் அந்த எக்ஸ்பிரஸ் வேலுக்கு. ஆமாம், அது மட்டும் இன்னைக்கு பார்த்து கரெக்டாக ஏறிட்டோம்னா சூப்பராக போயிடலாம். இந்த கிருஷ்ணகிரி டு ஒசூர் ரோட்டில் கொஞ்சம் வேலை நடக்குது. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அதனால டிராஃபிக். ஒசூர் வந்துட்டோம். டைம் 8:10 ஆக போகுது. எங்கே கிருஷ்ணகிரி வந்ததுலேருந்தே வந்து ஒரே டிராஃபிக் தான். அப்புறம் ஒரு 2 இடத்துல ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மேப்பில் மைசூர்னு போட்டால் இங்கேவே ஒசூர்கிட்டவே வந்து ஒரு இஎஸ்ஐ ரிங் ரோடு காட்டுது. அது எடுத்து போயிட்டு நம்ம மைசூர் ரோட்டில் ஜாயின் ஆகுற மாதிரி. கரெக்டாக தெரியல, இங்கே தான் வந்து நம்ம குழப்பம். யார்கிட்டயாச்சும் கேட்டுக்கிட்டு வேணால் எடுக்கலாமா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒசூர் இன்னர் ரிங் ரோடு நீங்கள் காட்டுதில்ல, லெஃப்டில் அந்த வழியில் தான் போக சொல்லுது. அதுதான் இதில் வந்து ஏதோ இஎஸ்ஐ ரிங் ரோடுன்னு காட்டுது. யார்கிட்டயாச்சும் கேட்டுக்கலாம். யார்கிட்ட பூக்கார்கிட்டயா? மைசூர் மைசூர் இது ரோடு போலாம். அப்படி போவேன்னா எலக்ட்ரானிசிட்டி போய் தான் போகணும்னு சொல்றாங்க. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட்ஸ். மேப்பில் ரூட் மாறுதான்னு பார்க்கலாம். மறுபடியும் அதே ரோடுக்கு தான் வேற வழி காட்டுது. ஒசூர் பெங்களூர் ரோட்லேயுமே பார்த்தோம்னா வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது, பிரிட்ஜ் ஒர்க்கு.
இன்னைக்கு சென்னை கிளம்புனதுலேருந்தே ஃபுல்லாக பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். பர்பிள் போலாக இருக்கு. இதுதான் வந்து பார்டரு, பெங்களூர் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். டோல் வந்து 70 rupees. இல்லை 35 வித்தவுட் ஃபாஸ்டாக் தான் 70. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுக்கணும்னு போட்டிருக்கு. அதுதான் நைஸ் ரோடான்னு தெரியல, பார்க்கலாம். பெட்ரோல் போட்டுக்கலாம். நைஸ் ரோடு தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். மேப்ல ஏதோ பேக் சைடில் தான் ஒரு ரோடு காமிச்சிட்டு இருக்கு, இன்னுமே ரீரூட் ஆகல, பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பெங்களூர் சிட்டி எக்ஸ்பிரஸ் வேன்னு இருக்கு. ஒருத்தவங்க கிட்ட கேட்டோம், இந்த சர்வீஸ் ரோடில் போனால் நைஸ் ரோடு வரும்னாங்க. வெல்கம் டு எலக்ட்ரானிக் சிட்டி, இதெல்லாம் ஓகே தான். எவ்வளோ டைம் வந்தாலும் அந்த பெங்களூர் மட்டும் ஒரே குழப்பமாக தான் இருக்கும். தெரியலையே. யூட்டர்ன் எடுத்துட்டு இன்னும் ஒரு கிலோமீட்டர் போயிட்டு லெஃப்ட்னு சொல்றாங்க. அங்கே பெட்ரோல் போட்டோம்ல, அது சொல்ல மறந்துட்டேன். முன்னெல்லாம் வந்து தமிழ்நாடு விட கர்நாடகாவில் பெட்ரோல் கம்மியாக இருக்கும் ரேட்டு, கொஞ்சம் 1 or 2 rupees கம்மியாக இருக்கும். இப்போ வந்து அதிகமாக இருக்குது. அங்கே வந்து 101 அப்படின்னா இங்கே வந்து 102 point something இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுவும் நைஸ் ரோடுன்னு ஒரு இது தெரியுது இப்போ தான். நைஸ் ரோடு ஓகே. ஒரு 1/2 மணி நேரமா 3/4 மணி நேரமா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, அந்த ரோட்லேயே வந்து எங்கேயும் திரும்பாம நேராக வந்தோன்னா இந்த இது தெரியும், நைஸ் ரோடு, தும்கூர் ரோடு, மைசூர் ரோடுன்னு. இதுதான் பேனர் கட்ட ரோடும். இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக எக்ஸ்பிரஸ் வே பார்த்து ஏறணும். அது அடுத்த ஒரு பெரிய வேலை. 1 hour வந்து நல்ல டைம் இதாயிருச்சு. நைஸ் ரோடு எடுத்த உடனே ஒரு பெரிய டோலு. நம்ம இன்னும் எக்ஸ்பிரஸ் வேக்குள்ளெல்லாம் போகும்போது அந்த டோல்லாம் வேறு லெவலில் இருக்கும், நான் காட்டுறேன். அதுக்கு எவ்வளோ டோல் ரேட்டுன்னு தெரியல, ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். வச்சுருக்காங்க. ₹60. மைசூர் ரோடுன்னா 170. ஓ, ஒரு இதுக்கு வச்சுருக்காங்க. பேனர் கட்டன்னா 60, மைசூர் ரோடு 170. தெரியல, அது எந்த ரோடு எடுக்கிறோமோ அதை பொறுத்து டிடெக்ட் ஆகும் போல். இது வந்து பேனர் கட்ட ரோடு. நான் அப்படியே ரோடு பார்த்துட்டே போனோம். இப்போ வரைக்கும் மைசூர் ரோடு, தும்கூர் ரோடு எல்லாம் போட்டு இருக்கு. எக்ஸ்பிரஸ் ஏறுறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். ஓகே.
இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கு. அதனால தான் இங்க வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டு இருக்காங்க. நிறைய சைடில் யூகாலிப்டஸ் ட்ரீலாம் இருக்கு. ஒரு 200 மீட்டர்ஸில் வந்து மைசூருக்கு இது என்னது, இது லெஃப்ட் எடுக்குது. லாஸ்ட் டைம் முன்னாடியே ஒரு சின்ன கட் மாதிரி எடுக்க வச்சு ரொம்ப ஊர் உள்ள சுற்றிட்டு போன மாதிரி வந்துச்சு. இது கரெக்டு தான். அதனால தான் நாங்கள் எக்ஸ்பிரஸ் வேவை விட்டோம் போன வாட்டி. மைசூருக்கு டிராஃபிக்கை பார்த்தீங்களா? பொண்ணோட்டி இந்த ஏரியாலையா ஃபுட்டு சாப்பிட தேடிட்டு இருந்தோம். நம்ம இந்த ரோட்டுக்கே வரல, அப்படியே உள்ள பூந்து இந்த ரோட்டு டோல் வரும். அதுக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ண வேணும். பெங்களூர் மைசூர் ஹைவே. என்ன எக்ஸ்பிரஸ் ஏறிட்டோமா? ஒரு சிலை இருக்கு பாருங்க, என்ன சிலைன்னு தெரியலையே. என்ன ராமானுஜரா தெரியலையே, யாருன்னு தெரியல. எக்ஸ்பிரஸ் வேவோட மெச்சு டோல் பாருங்க, நான் சொன்னேன்ல டிசைனா வேற லெவல்ல இருக்கும்னு. ஆமா, 170 rupees. 170 rupees. ஸ்கேனர் வேலை செய்யாது. ஏன் நம்ம ஊரோட இங்க கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்குது, பார்த்து இருக்கும். நின்னுதான் போகணும். காசு வாங்க மட்டும்தான் செய்வாங்க, சர்வீஸ்லாம் கிடைக்காது. போன வாட்டி இங்கே தான் ஏற மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதோட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் போய் எங்களால் ஏறவே முடிஞ்சுது. இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. 10 கிலோமீட்டர் ஒரு தடவை எக்ஸிட் இருந்துச்சு, நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு. நான் சாப்பிடலாம்னு சொன்னேன். வண்டர்லா நல்லா இருக்குமா, நிறைய பேர் சொல்றாங்க. இங்கதான் இருக்க வண்டர்லா. ஒரு எக்ஸிட் இருக்கு. கூகுள் மேப்பை பார்க்கக்கூடாது. ஓசூர் டோல்கேட்டு தாண்ட உடனே நேராக வந்துக்கிட்டே இருந்தால் லெஃப்டில் வந்து அவங்களே பெருசாக எழுதி போட்டிருக்காங்க மைசூர் ரோடுன்னு. நைஸ் ரோடு எடுத்து நேராக வந்தால் மைசூர் ரோடு அழகாக பிரியுது. நடுவில் கூகுளை பார்த்தா தான் குழப்பம், கூகுள் மேப் பார்த்தா தான் குழப்பம். எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோன்னு இருக்கும் நைஸ் ரோடுக்கு முன்னாடி.
இல்லை ரோட்லேயே தெரியும் அது. நம்ம எந்த சந்து எடுக்க தேவையில்லை, இந்த சந்துக்கு போக தேவை. இந்த எக்ஸ்பிரஸ் வேவை பிடிச்சா அப்படியே ஒரு ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அழகாக மைசூர் போயிடலாம். நம்ம தான் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல. அடுத்து எக்ஸிட் பார்த்து ஒரு ஹோட்டலாக பார்த்து சாப்பிடணும். ஒரு எக்ஸிட் இருக்குது, நிறையா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, போய் பார்க்கலாம். இங்கே நிறைய தட்டு இட்லி ஃபேமஸ்ஸு. ஓகே, இங்கே சாப்பிட்டோம் ரேணுகா ஹோட்டல்னு சொல்லிட்டு. நம்ம இந்த டோல்லாம் தாண்டி வந்து இன்னொரு சின்ன டோல் மாதிரி ஒன்று இருக்கும், அது தாண்டி வந்த உடனே இங்கே இருக்குது. இங்கே எக்ஸிட்டும் இருக்குது, என்ட்ரியும் இருக்குது. இங்கே சாப்பிட்டுட்டு போய்க்கலாம். இங்கே வந்து இந்த தட்டு இட்லி தான் ஃபேமஸ்ஸு. மேலே வந்து வெண்ணெய் போட்டு தருவாங்க, டொமேட்டோ கோகனட் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சட்னி தருவாங்க, காரமாக இருக்கும். அது ஓகே. அது கூட பாம்பே சட்னி இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டாச்சு. ஒரு இட்லி 30 ரூபான்னு நினைக்கிறேன், அப்புறம் வடை 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டாச்சு. டோட்டலாக பில் 220. ஸோ அப்படியே கிளம்பலாம். என்ட்ரியில் போயாச்சு. இதோட வெளியே எங்கேயும் போக வேண்டாம், நேராக மைசூர். இன்னும் 106 கிலோமீட்டர். பாருங்க ட்ரெயின் பக்கத்துலேயே, அந்த ஆம்பூர் வாணியம்பாடி ரோட்லேயும் இந்த மாதிரி ரோடு பக்கத்துலேயே ட்ரெயின் போவோம். என்ன வண்டி தெரில, என்ன எக்ஸ்பிரஸ்னு. கேரளெல்லாம் போயிட்டே இருக்கு. வயநாடு போனப்ப இந்த மைசூர் பாருங்க, ரெண்டு பக்கமும் மலையை வந்து வெட்டி அதுக்குள்ளதான் வந்து போயிட்டு இருக்கோம். எதுக்கு லைன் ஜிக்ஸாக்கா போட்டு இருக்காங்க?
இன்னும் வந்து ஒரு 86 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 1 hour 20 minutes ஆகும்னு காட்டுது. இப்போ வந்து டைம் 10:45. அரௌண்ட் ஒரு 12 o'clock ரீச் ஆகுவோம். இந்த ரோடு பார்க்கும்போது எனக்கு கோயம்புத்தூர், சேலம் டு கோயம்புத்தூர் அந்த ரோடு மாதிரி தெரியுது. மட்டூர்னு ஒரு ஊர் கிராஸ் பண்ணுறோம். இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 1 hour 5 minutes. இன்னொரு இட்லி சாப்பிடலாமா? எனக்கு வாட்டர் மேலன் வேணும். வாட்டர் மேலன். அது வாட்டர் மேலன். ஸ்டாப். வாட்டர் மேலன். மாண்டியா வந்திருக்கோம். இன்னும் வந்து மைசூர் வந்து ஒரு 1 hour. $53 kilometers இருக்கு. இதுல வந்து என்ன உங்களுக்கு தூக்கம் வருதா? ஆமா. ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம பாட்டுட்டு போயிட்டே இருக்கோம்னா அப்படிதான் இருக்கும். இல்லை ரோடு பார்த்து ஓட்டணும், கொஞ்சம் கான்ஷியஸாக ஓட்டணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது அப்படியே கம்முன்னு ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால இப்படி தான். இதை விட இன்னும் இதை விட ஆட்டோமேட்டிக்லாம் யோசிச்சு பாருங்க. போர் அடி. இல்ல இங்க மேனுவலே இருந்தாலும் இங்க வேலை இல்லை அதுக்கு. ஆனா நிறைய நடுவுல கேமரா இருக்கு, ஸ்பீட் லிமிட்லாம் வச்சிருக்காங்க. எதுக்கு ஸ்பீட் லிமிட்? இல்ல அதுக்காக ரோடு நல்லா போட்டுன்றதுக்காக நீ போட்டு 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக முடியுமா? அந்த அளவுக்கு தரமான வண்டியும் கிடையாது. அது நல்லதும் கிடையாது. ஓகே, ஒரு மேல போகாம இருக்கிறது நல்லது. எல்லாமே 80, 100 அப்படிதான் வச்சிருக்காங்களா? ஹெவி வெஹிக்கிள்லாம் 100, சாரி ஹெவி வெஹிக்கிள்லாம் 80, காரு இதெல்லாம் வந்து 100. இந்த எக்ஸ்பிரஸ் வேல இது 2வது டோல். ஃபர்ஸ்ட் வந்து 117 நினைக்கிறேன். இது எவ்வளோ? இது 160 rupees. 2 டோல் தான் நினைக்கிறேன். இன்னும் மைசூர் என்ன ஒரு 26 kilometers தான் இருக்கு. டோல் மட்டும் ஷோவாக இருக்கு, சூப்பராக. அங்கேயே போன வாட்டியே அப்படி தான் ஆச்சு. இதே மாதிரி தான் வந்து அவங்க ஸ்கேனரில் பண்ணி தான் இதாச்சு. ஆரே ஓட்டியது ஒரு தொட்டி பாலம். தண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பெரிய பைப் போட்டு போய் எடுத்துட்டு போவாங்க. ஆமா ஆமா, அது மேல வாக் பண்றதுக்கு நடந்து போறதுக்கு வழி இருக்கு.
மைசூர் வந்துட்டோம். 11:55 ஆகுது. இன்னும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. நான் ஹோட்டலுக்கு தான் மேப் போட்டிருக்கேன். இன்னும் மைசூர் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. பட் சிட்டி லிமிட்குள்ளே வந்துட்டோம். மைசூரில் வந்து 2 டேஸ் ஸ்டே. 2 டேஸ்னால் என்ன, இன்றைக்கி 1 டே, நாளைக்கு 1 டே. இன்றைக்கி ஃப்ரைடேவா, நாளைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கும் நாளைக்கும் சண்டே வந்து செக் அவுட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மைசூரில் என்னென்ன பிளேசஸ் சுற்றி பார்த்தோம் அது எல்லாமே பார்க்கலாம். இதுதான் மேப் வந்து ரைட் காட்டுது. இன்னொரு வழியும் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரியும் காட்டுது. இப்படி போகலாம். மைசூருக்கு நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் வந்திருக்கேன். அதுதான் என்னோட ஒரே ரோடு தான், ரவுண்ட் அபவுட். அது இல்லை, அது வேற. மைசூருக்கு நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்திருக்கேன். அப்போ ஒரு சித்தப்பாலாம் வந்து லயன்ஸ் கிளப்பில் இருந்தாங்கன்னு அப்படியே நிறைய பேர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரெயினில் வந்தோம். அதுதான் நான் வந்து வேறு ஸ்டேட்டுக்கு வந்து போனது ஃபஸ்ட்டு. நம்ம தமிழ்நாடு தாண்டி வந்தது இந்த ட்ரிப்பு தான், மைசூர். நல்லா இருந்துச்சு. 2 டேஸ் இருந்திருப்போம். நான், அக்கா, சித்தி, சித்தப்பா அவங்க கூடலாம் வந்தோம். அப்போ தான் ட்ரெயின்லேயும் நான் ஃபஸ்ட் டைம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மைசூருக்கு ஒரு டைம், கூர்க்கு போகும்போது 2 டைம் வந்திருக்கோம். அப்புறம் வயநாடு போகும்போது அது எல்லாமே வந்து ஆன் த வேல பார்த்தது. மைசூர்னு வந்து ஸ்டே பண்ணது அப்போ ஃபஸ்ட் டைமு. நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சேனலில் வந்து சென்னை சம்மர் சீரீஸ்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த மாதிரி லாங் ட்ரிப் போகிறது வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போக முடியும். ஸோ இப்போ சம்மர் வெக்கேஷன் வேறு, என் பசங்களுக்கும் இப்போ லீவு தான். ஒரு 10 டேஸ் லீவ் விட்டுட்டு அகெயின் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இயர் அகாடமிக் இயர்க்கான பிரிட்ஜ் கோர்ஸு. அதனால் வந்து இப்போ சென்னையில் எவ்ரி வீக்கெண்ட் வந்து என்னென்னலாம் பாசிபிளோ ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அதில் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிளேசஸ் இருக்கும். இல்லை சென்னையில் வந்து ஏதாச்சும் புதுசாக சர்க்கஸ் எக்ஸிபிஷன் வந்து அது இல்லாமல் ஜென்ரலாக வந்து இப்போ சென்னைக்கு யாராவது வராங்க அப்படின்னா வந்து என்ன பிளேசஸ் எல்லாம் பார்க்கலாம், அந்த மாதிரி வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஒரு 3 எபிசோட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நடுவில் அது ஏதாவது வந்தாலும் வரும் இந்த மைசூர் ட்ரிப்புக்கு நடுவில். அது என்னமோ ரோட் ட்ரிப் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து சென்னை வீடியோஸ்க்கு வந்து கொடுக்கறதில்ல. ஸோ பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா அதையும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கு மரம் நிழலோட. ஷாப்பிங் ஏரியா போல இருக்கு. இந்த பிராண்டட் ஷாப்ஸ்லாம் இருக்கு. 400 மீட்டர்ல லெஃப்ட். இது இல்லை. பிளேஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பேலஸா இது?
பஸ் நிறைய இருக்கும். ம்ஹும். நேரா தானே? நேரா ரவுண்ட் அபவுட் எங்க இருக்கு? ஏதோ போயிட்டு எல்லாம் துபாய் ரவுண்ட் அடிக்கும். பெரிய பேலஸ் எப்படி எங்க போறோம்? புது அம்மாவையும் வாங்கிட்டு போயிடும். இது வந்து கோர்ட் ஏரியா, மைசூர் கோர்ட்டு. இங்க எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸுமே பார்த்தா அந்த என்ன சொல்றது, ஒரு பேலஸ் டைப்ல தான் இருக்குது. யூனிவர்சிட்டி இதெல்லாமே. இங்க ரைட்டு லெஃப்ட்டு. குவாரம் இங்க எங்கேயாச்சும் இருக்கா? ப்ராப்பர்ட்டி வந்துட்டோம். இந்த குவாரம் ஹோட்டல். தொங்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு நான் வேலையை செஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஒரு 12:15 ஆச்சு. டைம் பார்த்தோம்னா என்ன, ஒரு 3:15 3:30 கிளம்புனோமா. அரௌண்ட் ஒரு 9 ஹவர்ஸ் ஆச்சு, வித் ஒரு 2-3 பிரேக்ஸோடு சேர்த்து. அப்புறம் ரோட் கண்டிஷன் பார்த்தோம்னா வந்து சென்னை டு வேலூர், அப்புறம் வாணியம்பாடி, ஆம்பூர், கிருஷ்ணகிரி எல்லா இடத்துலையுமே வந்து ரோடு ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் கிருஷ்ணகிரி டு ஒசூர் ரோடு, ஒசூர் டு பெங்களூர் ரோடு, பெங்களூர் டு மைசூர் ரோட்டில் தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இல்லை. அந்த மற்றபடி சென்னை டு பெங்களூர் வரைக்குமே பார்த்தோம்னா வந்து நிறைய இடத்துல ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து நாங்கள் வீக் டேல வந்ததுனால பெருசாக டிராஃபிக் இல்லை. மற்றபடி அந்த வெள்ளூர் தாண்டின பிறகு ரோடு வந்து நல்லாவே இருக்கும். அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் தவிர மீதி இடம் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சம்மர் சீசன், மார்ச்னாலும் கிளைமேட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு, ரொம்ப வெயிலாக இல்லை. அதனால் ஓகே தான். அப்புறம் டோல் பார்த்தோம்னா வந்து ஒரு 720 அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் பெட்ரோல் பார்த்தோம்னா ஒரு அரௌண்டு 30 லிட்டர்ஸ் ஆச்சு எங்களுக்கு. அண்டு மைலேஜும் வந்து ஒரு 15 to 16 அவ்வளோதான். ஸோ நான் இப்போ தங்கியிருக்க இந்த ஹோட்டலோட வீடியோ, அப்புறம் மைசூரில் நம்ம சுற்றி பார்க்குற பிளேஸஸ் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து சேனலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்மர் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு, சென்னை சம்மர் சீரீஸு. அதுவும் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.